ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலு கிங்ஸ்டர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோ நான் பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசனாக தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறக்க ஒரு சில கொரியன் சீரீஸை ஒரு லிஸ்ட்டாக தான் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம். ஸோ அந்த சீரீஸ்லாம் எப்படி இருக்குது அதை பற்றின ஒரு லிஸ்ட் வீடியோ தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் பார்க்குற புதுசாக வந்து நான் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் வெளியே அழுத்திட்டு நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தா இதில் சொல்லப்படுற சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பாதிக்கிட்ட பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சேனல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் லேட் வீடியோ ஆகி போச்சு. என்ன பண்ணுறது, லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சீரீஸ் ரேடியன்ஸ் ஆஃபீஸ். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஆஃபீஸ் பேஸ்டு ஒரு சீரீஸாக இருக்கும். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சீரீஸாகவே இருக்கும். இந்த சீரீஸில் ஒன்லைன் ஸ்டோரி என்ன மாறுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸில் வேலை கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக எந்த வேலையும் கிடைக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்க ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வேலை கிடைக்குது. அந்த ஆஃபீஸில் வேலைக்கு போன ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முட்டிக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நம்ம ஹீரோ ப்ளஸ் ஹீரோயின் 2 பேருக்கு ஆகாமல் போனாலும் போக அவங்க 2 பேருக்குள்ளே எப்படி செட் ஆகி அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. ஸோ அது என்னன்னு இந்த சீரீஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். IMDb 10க்கு பார்த்தீங்கன்னா 6.9 வாங்கியிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா Season 1ல் 16 எபிசோட்ஸ் இருக்குது. 16 எபிசோடையும் இப்போ தமிழ் டப்பிங்கோட பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் MX பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. பார்க்க ஆசைப்படுறோம், செக் பண்ணி பாருங்கள். ஒரு தரமான சீரீஸ் சொல்லலாம், தமிழ் டப்பிங்கோட இருக்குது. லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரீஸ் ஒப்பாசராங்கி. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு தரமான ரொமான்டிக் அது மட்டும் இல்லாமல் ஃபேண்டசி நிறைஞ்ச ஒரு சிங்கப்பூரின் சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸை வச்சுக்கலாம். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆகும்போது தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகலாம். இப்போ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அமேசான் மினி டிவி ப்ளஸ் MX பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. சரி, இந்த சீரீஸோட கதை என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சீரீஸில் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா முட்டிக்கும். 2 ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து அந்த கம்பெனியில் இருப்பாங்க. நம்ம செகண்ட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போக அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு பொது ஆள் வந்து அந்த கம்பெனியில் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுத்தா பழைய ஆள் கோவம் வரதான் செய்யும். அது எல்லா கம்பெனிலையும் சகஜமான விஷயம் தான். ஸோ அது மாதிரி தான் பார்த்தா ஸ்டார்டிங்கில் சீரீஸை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த நம்ம 2 ஹீரோயினை பேஸ் பண்ணி சீரீஸ் பார்த்தோன்னா ஒரு சைடு மூவ் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம 2 ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் பார்த்தோன்னா ஒரு சீரீஸ் பார்த்துட்ருப்பாங்க, ஒரு கொரியன் சீரீஸ். அந்த கொரியன் சீரீஸில் இருக்க ஒரு ஆக்டர் பார்த்தோன்னா ரியல் லைஃப்பில் என்டர் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரி இன்னொரு சைடு போகிற மாதிரியும் பார்த்தோன்னா காமிச்சிருப்பாங்க. மொத்தம் பார்த்தோன்னா 2 ஸ்டோரியை பார்த்தோன்னா லிங்க் பண்ணி ஒரே சீரீஸாக பார்த்தோன்னா கொண்டு போயிட்டுருப்பாங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 13 எபிசோடு தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்படி 2 ஸ்டோரி இருக்கே பார்த்தோன்னா நிறைய எபிசோடெலாம் எடுக்கல. 13 எபிசோடு தான் வச்சுருக்காங்க Season 1ல். Season 1 மட்டும் தான் இருக்குது. டோட்டலாக 18 எபிசோட்ஸ் இருக்குது. தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. பார்க்க ஆசைப்படுறோம், செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் டேட் ஹிம். இந்த சீரீஸ் 2020 ரிலீஸ் ஆன ஒரு தரமான ரொமான்டிக் ப்ளஸ் லவ் நிறைஞ்ச சீரீஸாக இருக்கும். Season 1 மட்டும் தான் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 எபிசோடாக இருக்குது. நீங்கள் சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே டைம் தேவைப்படுமா இதை பார்க்குறதுக்கு? அவ்வளோ எபிசோட்ஸ்லாம் கிடையாது. ஆக்சுவலி கொரியன் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸ் கம்மி தான். அதே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட எபிசோட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. வெறும் 10 எபிசோட் தான் இருக்குது. IMDb 10க்கு 6.7 வாங்கியிருக்கு. ஒரு நல்ல ரேட்டிங் தான். சரி, இந்த சீரீஸில் ஒன்லைன் ஸ்டோரி இன்னும் வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏஐ பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஐலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது நம்ம ஜென்ரேஷனில். ஸோ 2020 பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை பேஸ் பண்ண மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் பார்த்தோன்னா ஒரு ஏஐ க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏஐ எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, மக்களோட டேட்டாலாம் வச்சு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பேர்ஸ் ஜோடிலாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே எந்த ஒரு சோஷியல் மீடியா எந்த ஒரு டேட்டாவையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்க மாட்டார். ஸோ அவரும் நம்ம ஹீரோயிங்க பார்த்தோன்னா எப்படி சேர்றாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இதில் இன்னும் சில ஸ்டோரி பார்த்தோன்னா லிங்க் 10 எபிசோடில் பார்த்தோன்னா பாதி எபிசோடு வேறு ஒரு ஜோடியும் பார்த்தோன்னா காமிச்சிட்டு தான் இருப்பாங்க இந்த சீரீஸில். 10 எபிசோட் சீக்கிரம் பார்த்து முடிச்சுட்டு மறக்காம உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி கைஸ், இதில் சொல்லப்பட்ட சீரீஸில் இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க. எது நீங்கள் பார்க்க போகிறீங்க, எது உங்களுக்கு பிடிக்கல, எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா ஃபீல் கொடுத்தது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஹாலோ கிங்ஸ்டர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.